ஆசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தண்டனை விபரம் தொடர்பான அறிவிப்பு உணவு இடைவேளைக்கு பிறகு மதியம் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்ற நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே சிபிசிஐடி அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதை பார்ப்போம். வழங்கப்பட்டிருக்கிறது. சமூகத்திற்கு தேவையான ஒரு தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இருந்தாலும் முதல் குற்றவாளியின் மீது மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாகவும் 2-3 எதிரிகள் மீது குற்றம் அரசு தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த 2-3 எதிரிகளை பொறுத்த மட்டிலுமே அவர்களுக்கு போதுமான தண்டனை வழங்கக்கூடிய சாட்சிகள் இருப்பதாகவே அரசு தரப்பு கருதுகிறது. எனவே அது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்வதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏவன் அதாவது முதல் குற்றவாளி நிர்மலா தேவியை பொறுத்த மட்டிலும் 4 பிரிவுகளின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 5 பிரிவுகளின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 370 உட்பிரிவு 1 கீழும் 370 உட்பிரிவு 3 கீழும் அதன் பின்பு இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் 51A செக்ஷன் 9 குற்றவாளியாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதுபோக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் 67 படியும் குற்றவாளியாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. குற்றங்கள் எவ்வளவு காலம் என்பதை, எத்தனை ஆண்டு காலம் தண்டனை என்பதை இனி மதியத்திற்கு மேல் தான் முடிவு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே அந்த முதல் குற்றவாளிக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுடைய அந்த தண்டனையை பற்றி பேச வேண்டும் என்றும் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். நாங்கள் தண்டனையை பற்றி கேட்ப அந்த வாய்ப்பு இன்றைக்கே வழங்க வேண்டும். அதற்கு தனியாக பிரத்யேகமான ஒரு தேதி கொடுக்கக்கூடாது. இன்றே அதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அவர்கள் எங்கள் தரப்பிலே பலவிதமான கோரிக்கைகளை முன்வைக்கவிருக்கிறோம் இந்த தண்டனையை பற்றி. அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதனால் பிரத்யேகமாக நாளைக்கு கூட இந்த வழக்கை போடலாம். இதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. இனி மதிய வேலைக்கு பிறகு இந்த தண்டனை எப்பொழுது இன்றைக்கே தீர்ப்பு தண்டனையும் சொல்லப்படுகிறதா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்கலாம். வழக்கில் 2 மற்றும் 3வது குற்றவாளிகள் நிரபராதிகள் உங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. ஏன் போதுமான ஆவணங்களை காவல்துறை தரப்புலேயே அரசு தரப்புலேயே வழங்கலையா? இல்லை, போதுமான தரப்பு நல்ல புலன் விசாரணை தான் செய்யப்பட்டிருந்தது. இதில் குறிப்பாக பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யார் இந்த 2-3 எதிரிகளை பற்றி சாட்சியம் அளிக்க வேண்டுமோ அவர்கள் 2-3 எதிரிகளுக்கு சாதகமாக புரட்சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் இந்த வழக்கில். அதாவது அவர்களோடு உடனே இவர்கள் வேலை பார்ப்பதனுடைய காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு காரணமாக இருக்கலாம், புரட்சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். ஆனாலும் அது போக அரசு தரப்பில் அவர்கள் மேல் வழக்கை நிரூபிக்க அளவுக்கு ஆவணங்கள் தாக்கல் செய்திருந்தோம். நீதிமன்றம் எல்லாம் பரிசீலித்து தான் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம். இருந்தாலும் கூட 2-3 எதிரிகளை விடுவதிலே இது போன்ற ஒரு கடினமான சமூகத்திற்கு எதிரான குற்றங்களிலே அவர்களுக்கு இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்வதை சிபிசிஐடி குற்றப்பிரிவில் இருந்து இனி அது தகுந்த ஏற்பாடுகள் செய்து மேல்முறையீடு உறுதியாக செய்யப்படும் என்று நம்புகிறேன். 2-3 எதிரிகளை விடுவிக்கிறதுக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் புறசாட்சி அளிச்சிருக்காங்கல்ல, அவங்க மேல துறை அதுதான் இல்லை. இனிமேல் அதை என்னால் நான் சொல்ல முடியாது. அது அந்த புலனாய்வு செய்த அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு துறையில் இருந்து என்னிடம் கேட்பார்கள். என்னிடமும் ஒரு சஜஷன் கேட்பாங்க. அது அந்த யார் அரசு பதவியில் இருந்து கொண்டு புரட்சாட்சியாக மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அது தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிபார்ட்மெண்ட். முதல் குற்றவாளி நிர்மலா தேவி இப்போ குற்றவாளின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அந்த இன் கேமரா ப்ரொசீடிங்ல கல்லூரி மாணவிகள் அவங்களுக்கு எதிராக சாட்சியம் சொன்னார்களா? என்ன கிரவுண்ட்ல இவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மென்ட்? இல்லை, கல்லூரி மாணவிகளை பொறுத்த மட்டுமே அதை பற்றி பேசக்கூடாது. கல்லூரி மாணவிகளை பற்றி, ஏன்னால் அது பிரத்யேகமான சாட்சிகள். அதனால தான் இன் கேமரா நடத்துகிறோம். பட் இதில் கல்லூரி மாணவிகள் மிக ஆழமாக என்ன நடந்ததோ, என்ன இந்த வழக்கில் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 2-3 எதிரிகளை பற்றியே தெரியாது. இந்த 2-3 எதிரிகளுக்காகத்தான் 1வது முதல் குற்றவாளி இந்த செய்கைகளை செய்தார் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே இருப்பவர்களுக்காக இந்த வேலையை செய்வதாக 1வது குற்றவாளி சொன்னதாக சாட்சிகளிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதன் அடிப்படையில் தான் அந்த அப்புறம் மேல்முறையீடு கண்டிப்பா பண்ணுவீங்களா? அந்த பிறகு சாட்சியம் அளிச்சவங்க மேல நீங்க என்ன சார் பண்ண சார் இன்னும் சென்டென்ஸ் சொல்லலை. இப்போ ஒன்லி கன்விக்ஷன் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்ல இருந்து. 2 பேர் வந்து வெளியே போனது காரணமே புரட்சாட்சி தான். புரட்சாட்சி மேல வந்து நடவடிக்கை கட்டாயம் அரசு தரப்பில் இருந்து அரசியலே உத்தியோகத்தில் இருந்து கொண்டு புரட்சாட்சியானவர்கள் மீது நடவடிக்கை தொடர்பாக இனி ஆய்வாளர்கள் துறை ரீதியான முடிவு செய்யப்படும். அப்படி இருக்கும் புரட்சாட்சியாக அது குறிப்பிட்டு சொல்ல மொத்தம் இந்த வழக்கில் 82 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அதாவது இன்வெஸ்டிகேஷன் மொத்தம் 104 சாட்சிகள் இதில் அரசு தரப்பு சாட்சிகளாக போடப்பட்டதில் 82 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 194 ஆவணங்கள் இதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 194 ஆவணங்கள் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 46 சான்று பொருட்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அரசு தரப்பு கடின பிரம பிரயாத்தனம் எடுத்துத்தான் ஆய்வாளர் அவர்களாக இருக்கட்டும், புலன் விசாரணை செய்த திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் ஐஜியாக இருக்கிறார்கள். அவர்களுமே மிகுந்த சிறப்போடு தான் இதை செய்திருக்கிறார்கள். 2-3 குற்றவாளிகளை பொறுத்த மட்டிலுமே நீதிமன்றம் எதை பார்க்கிறது என்று கேட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் புரட்சாட்சியாக மாறி இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக இதை விடுவித்திருக்கிறார்கள். இனி அதை ஆராய்ச்சி செய்து அதிலே என்னென்ன அடிப்படையிலே உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய முடியும் என்பதனை ஆராய்ச்சி செய்து சொன்னார். இல்லை, அதாவது சார், பாலியல் தொழிலுக்கு வாங்கன்னு சொல்லி யாரும் அப்படி டைரெக்டாக கூப்பிட மாட்டாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் தெரியும். நேரடியாக பாலியலுக்கு வா, விபச்சாரத்துக்கு வான்ற the words cannot be used. அதனால் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாட்சியங்கள் முழுமையாக தெளிவாக சொல்லுகிறது இந்த தொழிலுக்கு தான் அழைத்தது என்பதை. அதனால தான் நீதிமன்றம் அதை உறுதி செய்து 2-3 எதிரிகளுக்கு எதிராக அரசு தரப்பிலிருந்து போடப்பட்ட சாட்சிகளிலே அந்த பல்கலைக்கழகத்திலே அவரோடு பணியாற்றக்கூடியவர்கள் புரட்சாட்சியாகிய காவல்துறை விசாரணையின் போது வந்து கண்டிப்பா வீடியோ சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு வீடியோ பதிவு செய்தார்களா என்று என்னால் உறுதி சொல்ல முடியாது. இல்லை, அதை உறுதி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வாக்குமூலங்கள் சொல்லப்பட்டதை முழுமையாகவும் நிராகரிக்க முடியாதுன்னு தான் நாங்கள் அந்த ஆர்குமெண்ட்டில் சொல்லியிருக்கோம். ஏன்னா புரட்சாட்சி ஆனால் கூட உச்சநீதிமன்றம் சொல்லுது, புரட்சாட்சி ஆனால் கூட அவர்களுடைய வாக்குமூலங்களை புரட்சாட்சி ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக தள்ளுபடி செய்யக்கூடாது. வழக்கினுடைய சூழ்நிலைகளை கலந்து பார்த்து இவர்கள் ஏனென்று கேட்டால் இதில் காவல்துறைக்கும் அந்த 2-3 எதிரிகளுக்கும் எந்த விதமான முன்விரோதமுமே இல்லை வேண்டும் என்று அவர்களை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற அத்தியாவசியம் கிடையாது. அதனால் அவங்க புலன் விசாரணை செய்து தான் சரியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சாட்சி ஆனதுனாலே இப்போ விடுதலை செய்திருப்பார்கள் என்று இன்னும் நான் ஜட்ஜ்மெண்ட் வாங்கல. So far I have not received the judgment. So after getting the judgment I will give full-fledged. அரசு ஊழியர்கள் வந்து மாதிரி புரட்சாட்சி அளிக்கிறனால மக்களுக்கு வந்து அரசு மேல தவறான எண்ணங்கள் வந்துருங்க சார். My name is M. Chandrasekharan sir. Special public prosecutor. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.